சர்ச்சைக்குரிய கல்வி தொகுதி தொடர்பில் பயிற்சி அளிக்கப்பட்ட ஆசிரியர்களிடமும் வாக்குமூலத்தை பெற்று அது தொடர்பான விசாரணைகளை விரைவில் முடிக்குமாறு கங்கொடவில நீதவான் ருவான் திலக ரமசிங்க நேற்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு உத்தரவிட்டுள்ளார். விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் அறிவித்த போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் தரம் 6 ஆங்கில பாடத்தொகுதியில் சிறுவர்களுக்கு பொருத்தமற்ற இணையதளம் ஒன்றின் பெயர் குறிப்பிட்டுள்ளமை தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது. இது தொடர்பில் அத்திணைக்களம் கங்கொடவில நீதவான் நீதிமன்றத்தின் விடயங்களை அறிக்கையிட்டிருந்தது. நீதிமன்றத்தின் அறிவிப்பிற்கு அமைய விசாரணைகளின் முன்னேற்றத்தை அதன் அதிகாரிகள் நேற்று நீதிமன்றத்தில் அறிவித்தனர். வழக்கில் இடையீட்டு தரப்பு சார்பாக ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி மைத்ரி குணரத்ன குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை மந்தகதியாக்கி முன்னெடுப்பதாக குற்றம் சாட்டினார். கல்வி அமைச்சரின் செயலாளர் உள்ளிட்ட அனைவரும் பொறுப்பு கூற வேண்டிய இந்த சம்பவத்தில் 2 அதிகாரிகளின் சேவை மட்டும் இடைநிறுத்தி இதனை ஒரு சாதாரண செயலாக காட்ட முனைவதாக அவர் தெரிவித்தார். அத்துடன் சர்ச்சைக்குரிய தொகுதி 51 மற்றும் 52 பக்கங்களில் குறித்த இணையதளம் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ள போதிலும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த அறிக்கையில் அந்த பக்கங்கள் 47, 48 என குறிப்பிட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். விசாரணை அதிகாரிகளின் அத்தொகுதியொன்றினை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து சர்ச்சைக்குரிய இணையதளம் தொகுதி 47 மற்றும் 48 பக்கங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளதா என தெரிவித்தார். குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த அறிக்கையில் உள்ள தொகுதியில் 2025 டிசம்பர் 23ஆம் தேதி அச்சிடப்பட்டது ஒன்று எனவும் அந்த அதிகாரி தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்க பயன்படுத்தப்பட்ட தொகுதி அதுவல்ல எனவும் வேறொரு தொகுதியை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளதாகவும் இடையீட்டு தரப்பு சட்டத்தரணி மீண்டும் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். இந்த 2 தொகுதிகளையும் சான்று பொருட்களாக நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு இதன் போது நீதவான் உத்தரவிட்டார். சம்பவம் தொடர்பில் 2 அதிகாரிகளின் சேவை இடைநிறுத்தப்பட்டுள்ளது ஏன் என பின்னர் நீதவான் அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த விசாரணை அதிகாரிகள் தொகுதியை தயாரித்த 2 அதிகாரிகளை இவ்வாறான பணி இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் கல்வி அமைச்சில் உள்ள விசாரணையின் அடிப்படையில் இது மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். சர்ச்சைக்குரிய சம்பவத்தின் போது கடமை ரீதியான கவனக்குறைவு ஏற்பட்டுள்ளதா அல்லது வேண்டுமென்றே செயற்பட்டுள்ள செயலா, இதன் மூலம் பொது சொத்துக்கள் துஷ்பிரயோகம் இடம்பெற்றுள்ளது என்பது தொடர்பில் இத்தொகுதி தொடர்பில் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களிடம் வாக்குமூலம் பெற்று விசாரணைகளை விரைவில் முடிக்குமாறு நீதவான் அந்த சந்தர்ப்பத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அறிவித்தார். இந்த சம்பவம் தொடர்பில் கல்வி அமைச்சின் செயலாளர் மீது சந்தேகம் நிலவுமாயின் அவரும் இதில் ஒரு சாட்சியாளராக இருக்க வேண்டும் எனவும் நீதவான் இதன் போது கூறினார். அத்துடன் விசாரணைகளின் முன்னேற்றத்தை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி நீதிமன்றத்தில் அறிக்கையிடுமாறு கங்கொடவில நீதவான் உத்தரவிட்டுள்ளார். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.